நாங்கள் வந்து இப்போ தனுஷ்கோடிக்கு சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறோம் கோயம்புத்தூர்லேருந்து. இங்கே இந்திய பெருங்கடல் பக்கம் வந்தோம் நாங்கள். இங்கே வந்து பார்த்தா ஒரு அண்ணா கடையில் விதவிதமான சங்கு வகைகள்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் முன்ன பின்ன இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அண்ணா உங்கள் பேருங்க? என் பேர் சக்தி. சரிங்க. தனுஷ்கோடியில் வந்துட்டு 15 வருஷத்துக்கு மேலே கடை வச்சுருக்கிறேன். இந்திய பெருங்கடல் பக்கம் வச்சுருக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு ரெஸ்கியூ டீமோட லீடரு. மக்கள் வர்ற மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதை உடனே நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி எஸ்எம்சியோ இல்லை நேவிஜியோ இல்லை வந்துட்டு இதுலேயே கொடுத்துருவோம், அதாவது ஹாஸ்பிட்டல்லையோ. இங்கே தான் கடை வச்சுருக்கோம். சரி, உங்களுக்கு இதே தான் வியாபாரங்களா இல்லை? இல்லை, நான் மீன்பிடி தான் மெயினான தொழில். சரிங்க. ஃபிஷிங் தான். சரிங்க. இது வந்துட்டு எங்களுடைய பொருட்களை நாங்களே எடுத்து நாங்களே வச்சுக்கிறதால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரேட் வந்துட்டு கம்மியாக கிடைக்கும். இங்கே வந்து கரண்ட் வசதி கிடையாது. சரிங்க. சங்கை எடுத்தோம்னா எடுத்து வெளியில் கொடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளையாக மாறும், தோல் எடுக்கணும். சரிங்க. அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கன்னா அந்த சங்கு வகை பற்றியெல்லாம். இந்த சங்கு வந்து கடலில் இப்படி தான் இருக்கும். சரிங்க. கடல்னா உள்ளக்க சதை இருக்கும். இந்த சதையை எடுத்துட்டு இந்த தோல் நீக்கணும். இந்த தோலை நீக்கினா தான் இந்த மாதிரி வரும். சரிங்க. இந்த மாதிரி பழிச்சுன்னு வரும். சரி. இது வந்து வெளியில் போயிட்டு தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி வரணும். இங்கே வந்து கரண்ட் வசதி கிடையாது. சரிங்க. இதை எடுத்து ஊதுறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. இது வந்துட்டு இடது பக்கம் உள்ள சங்கு, விளம்பர சங்கு ஊதுறதுக்கு உள்ளது. சரிங்க. அப்படி இதில் வந்துட்டு விளம்பர சங்கு எடுத்தீங்கன்னா வாங்கி பாருங்க, விளம்பர சங்கு இந்த வாயு வந்து வலது பக்கம் வரும். சரிங்களா? இதுதான் விளம்பர சங்கு இடம்பெற உள்ள சங்குக்கு வித்தியாசம். இரண்டையும் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். எது வலம்புரி? இது வலம்புரி, இது வந்து இடம்புரி. இப்படி பார்த்துக்கணும். இது டிஸ்ட்ரிக்ட் உள்ளது, இது ஐசியூரிக்கு உள்ளது. இது முடிஞ்சு இப்போ அதே மாதிரி கடலில் முத்து எடுக்கிறான்ல, கடல் முத்து பாருங்க. அந்த முத்து பற்றி சொல்லுங்கள். இந்த சிற்பிக்கல் முத்துன்னு கேள்விப்பட்டீங்கல்ல, இந்த சிற்பிக்கல் முத்துங்கிறது இதுதான். இந்த முத்து வந்துட்டு இப்படி தான் வரும். இதனுடைய சராசரியாக வயசு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12 வருஷம். இந்த முத்து வந்துட்டு பேக் சைடு கிரைண்டிங் பண்ணி இந்த முத்தை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அந்த முத்துக்கள் எல்லாம். இந்த மாதிரி வந்து இது வந்துட்டு 12 years ஓல்டுங்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த முத்துங்கிறதுமே சிலவங்க வந்துட்டு பிளாஸ்டிக்கை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க எல்லா கடையிலையுமே. நம்ம எப்படி நம்ம செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். இங்கே வந்து சர்டிஃபிகேட்லாம் இல்லை, சும்மா நம்மளே எடுத்து ஹோம் பிஸ்னஸ்னால மிரரில் எடுத்து ஒரு முத்தை எடுத்து உரசினீங்கன்னா, ஒரு முத்தை எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா பவுடராக வரும். இதுதான் ஒரிஜினல். தொடச்சி விட்டிங்கன்னா போயிடும். அதே இது டூப்ளிகேட் பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு முத்து மாதிரியே தெரியும். நீங்கள் உரச்சிங்கன்னா எதுவுமே வராது. இது பிளாஸ்டிக். இதை காமிங்க. இது நிறைய பேர் இதை வாங்கி ஏமாந்துடுறாங்க. இதை மட்டும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கினா ஃபேஷனாக பண்ணிக்கலாம். அப்படி ரியலாக வேணால் இந்த மாதிரிலாம் இருக்கு. இது எல்லாம் ஒரிஜினல் போடலாம். அது கலர் கொஞ்சம் இயர்ஸ் மாற கலர்ஸ் மாறும். ஆமாம், ஒயிட்லேயும் இருக்குது, பிங்க்லேயும் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் போடலாம். இதெல்லாம் நீங்கள் கோல்டுலேயே பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ க்ரீன் எல்லாமே தான். இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து கரெக்டாக அன்னைவீனாக ஒரிஜினல் முத்து வந்து இப்படி அன்னைவீனாக வரும். இதை எடுத்து உருட்டணும். இது வந்துட்டு ஓவல் பேல். இதுலேயே பட்டன் பேரில் உருண்டையாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். அந்த இது பாருங்கள், இந்த மாதிரி இது பட்டன் பேல் சொல்லுவோம். வந்து சேஃப் வந்துட்டு ரவுண்டாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஓவலாக இருக்குல்ல. சில முத்துகள் வந்துட்டு 16 வருஷத்துக்கு முத்து எவ்வளோ பிங்க் கலரு, அந்த பிங்க் வந்து இதில் வரும். அதே மாதிரி இந்த பிளாக்ல வருது பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் பால் வந்து இதில் வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. இதில் இங்கே மியூசியம் பீஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த சிப்பிலே 5 கலர் சிப்பிலாம் இருக்குது. இதில் வந்து இந்த இருக்குல்ல, இதுக்கு உள்ள சிப்பி இருக்குது, அந்த சிப்பிகளில் தான் இருக்கும் சில முத்து. இதிலே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே இருந்து அதாவது இயற்கை மருத்துவம் மாதிரி நல்லா சுட பால் ஊற்றி இந்த சிப்பிலேருந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா கால்சியம் போன்ஸோட ஜெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம். மருந்து பொருளாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எப்படி இருக்கு பாருங்கள். இதை பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. கீழே கிடந்தாலும் எடுக்க மாட்டீங்க. இதை பாருங்க, இதெல்லாம் இந்த ஆச்சரியமான விஷயம் தான். இதுலேயே சிப்பிலும் சிப்பி பார்த்துருக்கீங்களா? நிஜமாலுமே தான் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி சிப்பிலேயே 5 தலை சிப்பி இருக்குது. முத்து ஃபார்மான நிறைய எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இதெல்லாம் மியூசியத்தில் வைக்கிற பீஸ்லாம் நான் வச்சுருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு போய் சொந்த தொழில் வந்துட்டு நம்மளுக்கு கடல் பிஸ்னஸ்லாம் எவ்வளோ இது? 100 ரூபா. இது ஃபார்ம் ஆகி உருண்டை வருஷம் முத்து மாதிரி வந்துடும்.
100 rupees என்ன நம்ம அந்த அளவுக்கு சேவ் பண்ணணும். தலையை அதே மாதிரி இந்த சங்குலாம் பார்த்தீங்கன்னா கருங்காலி சங்கு. இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாதாரண சங்கு, வயசு கம்மி. இதுலேயே விளைஞ்ச சங்கு இருக்குது பார்த்தீங்களா, விளைஞ்ச சங்கு கருங்காலி சங்கு எடுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்கியிருக்க முடியாது, எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இது பேர்ல் சார், சிங்கிள் பேர்ல் வரும், சின்ன சிப்பி கருங்காலி சங்கு. அதை ஓப்பன் பண்ணி லாக்கெட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். கருங்காலி சங்கு. ஆமாம், இதில் எதுவுமே பண்ணல. இது வந்து கோவிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வாங்குவோம்மா. இது வந்து அபிஷேகத்துக்கு உள்ளது இடம்பெரு சங்கு தான். அப்படி விளைஞ்ச சங்கு ரொம்ப காலம் உள்ளது. மேலே இந்த இடம்பெரு சங்குக்கு ஸ்கின் வரும்ல, இந்த மாதிரி ஸ்கின் சொன்னல, அது அப்படியே அது கூட வயசு கம்மி தான், 15 வருஷம் ஆனாலும் இப்படி ஆயிடும். இதெல்லாம் வந்துட்டு அப்படி கிடையாது. இது வந்து மணலுக்கு மேல் பரப்பில் வந்துட்டு எல்லாமே ஃபேமிலியாக உயிரோடு இருக்கும். இதெல்லாம் இறந்து போயிருக்கும். தண்ணிக்குள்ள அடியில் 2 அடி 3 அடி கீழே. ஆமாம், பொக்கிஷமான உண்மைதான். ஏன்னா இது வந்து கருங்காலி சங்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்துங்க, என்ன 800 rupees பாரு. இதெல்லாம் நீங்கள் அதே மாதிரி நாங்கள் இந்த ஜிப்பி இருக்கலாக்கா, ஒரே நிமிஷம். இல்லை அவங்களுக்கு பாருங்களா சிப்பி பார்த்தீங்கன்னா, இந்த சிப்பியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நாங்களே ஹேண்ட்மேடாக இந்த சிப்பிலே வச்சு அந்த அப்படியே இந்த மீனை பாருங்க, மீனை போட்டு எடுத்துருவோம். அந்த மீன் பற்றி சொல்லுங்க. அந்த மீன் வந்து அதே சிப்பி தான். அப்படிங்களா? அந்த சிப்பியை வந்துட்டு அரைச்சி எப்பாக்சி லிக்விட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த அரோனா பிச்சு வாசல் பண்ணி நிறைய பேர் வாங்குவாங்க. ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் பட் லுக்காக இருக்கும். நல்லா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சங்கு நிறைய இருக்குது. அப்படியே அந்த ரெண்டு கொம்பு சங்கு கஞ்சிங்களா அப்படியே நீங்கள் உள்ள போய் இந்த அண்ணா கடையில் பாருங்க எவ்வளோ வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம முன்ன பின்ன பார்த்துருக்கவே மாட்டோம். ஒரிஜினல் முக்கியமாக இதை வந்து நீங்கள் கண்ணாடியில் உரசி பாருங்க. கண்ணாடி பால் வந்து உரசிங்கன்னா பவுடர் வரும். பவுடர் வந்துச்சுன்னா ஒரிஜினல் கடைக்கு தனுஷ்கோடிக்கு வந்தீங்கன்னா வாங்க. இந்த சர்ச் இருக்குது பாருங்க, நம்ம லொக்கேஷன் சொல்லிடுறேன். இந்த ஓல்டு சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சுக்கு பின்னாடி வந்துட்டு சக்தி சீசல்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக கொடுப்போம். அதாவது எங்கேயுமே வாங்க முடியாத விலைக்கு எக்ஸ்பிளைனோடு கொடுப்பாங்க. பழம்புரி சங்குனா என்ன செய்யணும், அதை எப்படி பண்ணணும், இடம்பெரு சங்கு இருக்குது, எந்தெந்த சங்குக்கு எந்தெந்த இதை பயன்படுத்துங்கிறது விளக்கத்தோடு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். சரி, ரொம்ப நன்றி.